ஓகே. ஓ! சூப்பர் வெரி குட். ஸோ அன் 28த் அதான் 29, 30, 31 3 நாள்ல உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்துரும். இல்ல ஆன்லைன்லயே வந்துரும் பத்மா. மெசேஜ் வந்துரும் உங்களுக்கு. இந்த மாரி இஸ் அப்லோடட்ன்னு வந்துரும். நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு, அதோட சேர்த்து உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட ஃபோட்டோ காப்பி ஆ அது மட்டும் எடுத்து தனியா எடுத்து வச்சுருங்க. சோ தட் எக்ஸாம் போம்போது கேட்கும்போது ஈஸியா இருக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன் பத்மா அதெல்லாம். எல்லாமே சொல்றேன் உங்களுக்கு. ஆ செக்ஷன் 23 சப்செக்ஷன் 4ல என்ன சொல்றாங்கன்னா பத்மா, இந்த 23 ரூல் வில் பி அப்ளிகபிள். எப்போ இது அப்ளிகபிள் தெரியுமா? அந்த ஓனருக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு. அவனே ஒரு ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஆக்குபைடு ஒரு ப்ராப்பர்ட்டி பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் ஸ்பெசிஃபை பண்ணா மட்டும் தான் அவனால 23 சப்செக்ஷன் 2 வந்து அப்ளை பண்ண முடியும். சில பேர் இருப்பாங்க பத்மா. செல்ஃப் ஆக்குபைடுன்னு போட மாட்டாங்க. அதையே அவங்க வந்து ரென்டடா கூட காமிப்பாங்க. நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. ஆ ஓன் ஹவுஸ் இருக்கும். அதுக்கே ஏதாவது ஒரு டிஃபரண்டான ஒரு பிக்சர்லாம் குடுத்து சப்மிட்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிஸ்க்ளோஷர்ல கரெக்ட்டா டிரான்ஸ்பரன்சி இல்லன்னா பிரச்சனை. கிளியரா இல்ல நான் இது செல்ஃப் ஆக்குபைடு இது பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்காக விட்டேன்னா, அப்பதான் அவங்களால இந்த ஆ ம நில் அப்படின்ற ஆனுவல் வேல்யூவேஷன் நில்லுன்ற புரோவிஷன வந்து அவங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். புரியுதா பத்மா? எல்லாமே எண்ட் ஆஃப் த டே டிரான்ஸ்பரன்சி தான் பத்மா. டாக்ஸ பொறுத்தவரைக்கும், நீங்க ஹவெவர் யூ ஆர் டிரான்ஸ்பரண்ட் யூ மைட் பி அ இன்கம் ஜெனரேட்டிங் பெர்சன் அபோவ் 60 லாக்ஸ் ஆல்சோ. But the more you are very transparent, the more provisions or exemptions will be applicable for you. The more you try to hide it ன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதாவது உங்களுக்கு நிஜமாலே டாக்ஸ் வராம கூட இருந்திருக்கலாம். ஹைட் பண்றதுனால நீங்க டாக்ஸ் பே பண்ற மாரி ஆயிடும். இப்ப ரூல்ஸ் அப்படி வந்துருச்சு பத்மா. இந்த லாஸ்ட் 1 1/2 இயர்ஸ் பாருங்களேன். நெறைய பேரு ரொம்ப ஜுடிஷியஸா ப்ராப்பரா பண்றாங்க. டாக்ஸ் ஃபைலிங்லாம். ஐ அம் அப்சர்விங். அப்புறம் பாருங்க பத்மா. இப்போ இன்கம் அண்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இது ஒண்ணு தான் பத்மா. முக்கியமானது. இப்ப நம்ம வந்து கேப்பிட்டல் கெயின் வந்திருக்கோம். கேப்பிட்டல் கெயின்ல கேப்பிட்டல் அசெட். கேப்பிட்டல் அசெட்னா என்ன அர்த்தம்னா, அதாவது ஸ்டாக் கிடையாது பத்மா. ஸ்டாக் அண்ட் ட்ரேட் கிடையாது. ஓகேவா? பெர்சனல் அசெட்ஸ் எதுவுமே கிடையாது. பெர்சனல் அசெட்ஸ்னா என்ன உங்களோட லேண்ட் அண்ட் பில்டிங், ஃபர்னிச்சர் அதாவது சாரி ஆ அதெல்லாம் வராது. பெர்சனல் அசெட்ஸ்லாம் வராது. அப்புறம் அதே மாதிரி எனி ப்ராப்பர்ட்டி அதாவது பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கு ரிலேட்டடா இருக்கிற எந்த அசெட்டுமே கேபிட்டல் அசெட்ல வராது. ஏன் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன்ல இருக்கிற அசெட் இங்க வராதுன்னா, ஏன்னா பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன்ல இருக்கிற அசெட்ட தான் நம்ம ப்ராஃபிட்ஸ் அண்டர் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன்ல வந்து இம்பாக்ட் குடுப்போம். ஓகேவா? அப்ப கேபிட்டல் அசெட்ன்ற டெஃபினிஷன் என்ன ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தெளிவு பண்ணியிருக்காங்க. என்னன்னா, உன்னோட பிசினஸ்க்கு சம்பந்தப்பட்ட அசெட்ட நீ கேபிட்டல் அசெட்ன்னு சொல்லக்கூடாது. உன்னோட ஸ்டாக் அண்ட் ட்ரேட கேபிட்டல் அசெட்ன்னு சொல்லக்கூடாது. உன்னோட பர்சனல் அசெட்ட கேபிட்டல் அசெட்ன்னு சொல்லக்கூடாது. இது 3த்தையும் நீ கேபிட்டல் அசெட்ன்னு சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாம, இப்ப செக்யூரிட்டீஸ்னா என்ன தெரியுமா பத்மா? ஷேர்ஸ். ஓகேவா? ஷேர்ஸ் ஹெல்ட் பை ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல. வெளிநாட்டுலேருந்து இது பண்றாங்கல்ல. அவங்க இன்வெஸ்டட் இன் சச் செக்யூரிட்டீஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் த ரெகுலேஷன்ஸ் மேட் அண்டர் த செபி ஆக்ட். ஷேர்ஸ வந்து கேபிட்டல் அசெட்ன்னு சொல்லலாம். புரியுதா பத்மா? எனி ஷேர்ஸ் அண்டர் த ரெகுலேஷன்ஸ் ஆஃப் செபி கேன் பி கால்ட் அஸ் கேபிட்டல் அசெட். சிம்பிளா சொல்லணும்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க பத்மா. ஸ்டாக்கு கேபிட்டல் அசெட் கிடையாது. ஓகேவா? பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன்ல யூஸ் பண்ற அசெட் கேபிட்டல் அசெட் கிடையாது. பர்சனல் அசெட் கேபிட்டல் அசெட் கிடையாது. ஆனா ஷேர்ஸ் ஓகே அண்டர் த ரெகுலேஷன்ஸ் ஆஃப் செபி இஸ் அ கேபிட்டல் அசெட். புரியுதா பத்மா? சூப்பர் பத்மா. வெரி குட். கேபிட்டல் அசெட். சிம்பிளா சொல்லணும்னா ஷேர்ஸ், செக்யூரிட்டீஸ், செபி எதெல்லாம் அப்ரூவ் பண்றாங்களோ, சாப்பா குத்துறாங்களோ அதெல்லாம் கேபிட்டல் அசெட். அப்புறம் வந்து ஓகே. இது அப்படியே இது பண்றாங்க. ஆ பத்மா வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் 3 இம்பார்ட்டன்ட் சைன் போடுங்களேன். 3 இம்பார்ட்டன்ட் சைன் போட்டுக்கோங்க. 2 சப்செக்ஷன் 47A. ஆமா, ஆமா, ஆமா. கிரிப்டோ கரன்சின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நெறைய பேசியிருப்பாங்க. ம். ஆனா அது வாங்கிடக் கூடாது. நாலேட்ஜ் இல்லாம வாங்கக்கூடாது. இப்போ வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ்னா வர்ச்சுவல்னா என்ன அர்த்தம்? வர்ச்சுவல் அப்படின்னா?
ஆ எக்ஸாக்ட்லி. அப்பன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு பொருள், அதாவது கிரிப்டோல நெறைய வருது. கிரிப்டோ கரன்சிஸ் இருக்கு. அப்புறம் கிரிப்டோகிராஃபிக் கோட்ஸ் இருக்கு, டோக்கன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆமா. நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அத. அந்த மாதிரி இருக்குல்ல பத்மா. அதுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன்ஸ் குடுத்துருக்காங்க. என்னன்னா, கிரிப்டோ அசெட் பீயிங் அ டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி வேல்யூ. இப்ப பாருங்க பத்மா, டிஜிட்டல் சிக்னேச்சர்ன்னு சொல்றாங்கல்ல. டிஜிட்டல் சிக்னேச்சர்னா என்ன? நான் சைன் போடல. ஆனா அந்த சாஃப்ட்வேர் வச்சு என்னோட சைன் போடுறேன் இல்லையா நானு. அது ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் வச்சு சொல்றாங்களே. அதான் பத்மா. ஒரு அசெட் என்னோட பீயிங் அ டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷன் வேல்யூ தட் ரிலைஸ் ஆன் அ கிரிப்டோகிராஃபிகலி செக்யூர்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர். ஒரு டெக்னாலஜி மூலமா ஒரு டிரான்சாக்ஷனை வேலிடேட் பண்றதுக்காக ஒரு டிஜிட்டல் விஷயத்த நான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அது வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட். திருப்பி நான் ரீஎட்ரேட் பண்றேன் பத்மா. வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட். வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பர்ப்பஸ் சால்வ் பண்ணோம் பத்மா. ஓகே. பட் நான் ரொம்ப தூரமா இருக்கேன். அந்த பர்ப்பஸ் சால்வ் பண்ணணும். நான் ரொம்ப தூரமா இருக்கேன். அதுக்கு ஒரு ஃபெசிலிட்டேட்டிங் மோடா டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுக்குறாங்க. வேற என்னலாம் உங்களுக்கு தோன்றது பத்மா? டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கு. ஆமா. அப்புறம் வந்து டிஜிட்டல் டோக்கன்ஸ் இருக்கு. ஆ கரெக்ட். அது ஒண்ணு இதுதான் பண்ண முடியும் நம்ப. அ நம்ப வந்து இல்ல அந்த இடத்துலயே பியாண்ட் அவர் கண்ட்ரோல் அந்த ஆ டிஜிட்டலைசேஷனே பியாண்ட் அவர் கண்ட்ரோல் தான் இல்லையா? பட் அததான் இப்ப வந்து எல்லா இடத்துலயும் அததானே ரிலே பண்றாங்க. கரெக்ட்டா? டெஸ்லா இருக்கான். இந்தியாவோட இது பண்றான். நேரா போய் அக்ரீமெண்ட்ல சைன் பண்ண முடியாது. டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்துருச்சு. டிஜிட்டல் சர்டிபிகேட் வந்துருச்சு. So anything that goes by a digital representation of values which are being relied basis on a டெக்னாலஜி. டெக்னாலஜி மூலமா ஸ்திரமா நம்பிக்கையோட ஒரு டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷன் பண்றத அப்ரூவ் ஆகுறதுல அதுக்கு பேர் தான் வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட். புரியுதா பத்மா? இது வந்து ஃப்ரீக்வென்ட்டா இந்த கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு பத்மா. சிஏல வருது. ஓகேவா? சிஎம்ஏலயும் வந்திருக்கு. இந்த கொஸ்டின் வந்து அதான் 3 இது போட்டுக்கோங்க. மெயினா நீங்க என்ன ஹைலைட் பண்ணணும்? டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ வேல்யூ டு வேலிடேட் யுவர் டிரான்சாக்ஷன். சிம்பிள் அஸ் தட். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க பத்மா. யூலிப் பத்மா. யூலிப் யூலிப் போட்டிருக்கீங்களா நீங்க? நெறைய பாலிசி வந்தது. யூலிப்ல போட்டிருக்கீங்க. யூலிப் இன்சூரன்ஸ் பாலிசிலேருந்து உங்களுக்கு அமௌண்ட் ஒண்ணு வருது பத்மா. ஓகேவா? ஏற்கனவே படிச்சதுதான். அந்த இதுல அமௌண்ட்ல வரது வந்து வித் அந்த இன்சூரன்ஸ் பாலிசி வந்து ஷுட் பி அப்ரூவ்ட் பை அந்த ஐஎஃப்எஸ்சி இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர்ஸ். அப்பனா உங்களுக்கு எக்ஸம்ஷன் 10Dல சொல்றாங்க. ஆனா இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, நல்லா பார்த்துக்கோங்க. The premium payable for any one of the years during the terms of the policies வந்து should not exceed 10% of the இப்ப ஆக்சுவல் கேபிட்டல் சம் அஷ்யூர்ட் வந்து 20 லட்சம்னு வச்சுக்கோங்க பத்மா. சரியா? அதுல வந்து 20 லட்சத்துல 10% எவ்வளவு வரும் உங்களுக்கு? ஆ, 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 ஆ. ஆ. ஓ! கிருத்திகாவா? ஓ! ஓகே, ஓகே. ஆ, ஆ. சொல்லுங்க பத்மா. ஆமா, எல்லாருக்கும் சொல்லுங்க பத்மா. உங்களுக்கு சொல்லுங்க. எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன். நெறைய பேருக்கு பெனிஃபிட். சோ அதுதான் பத்மா. இப்ப அது சூப்பர் பத்மா. நல்ல விஷயம். 20,00,000த்துல 10%ன்னு வச்சுக்கோங்க பத்மா. ஒரு 2,00,000 சொல்லலாமா பத்மா? 20,00,000த்துல 10%னா 2,00,000ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த 2,00,000 வந்து பிரீமியம் பேயபிள் வந்து 2,00,000 வந்து எக்ஸீட் பண்ணக்கூடாது. ஓகேவா? தேர் இஸ் அ பிரீமியம் பேயபிள் ஃபார் எனி ஆஃப் தி இயர்ஸ் ஷுட் நாட் எக்ஸீட். ஏதாவது ஒரு விஷயம். அதாவது 2,00,000க்கு மேல எக்ஸீட் ஆயிடக்கூடாது. 1,95,000 வரைக்கும்
நம்ம பே பண்ணிட்டே வந்துட்டே இருந்தோம்னா, இந்த எக்ஸம்ஷன வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது இந்த யூலிப் 10Dக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி குடுக்குறாங்க. வேற எதுவும் இல்ல. எக்ஸம்ஷன் பண்ணிக்கோ. ஆனா சப்ஜெக்ட் டூ திஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதான் பத்மா இது. இது ஆ எக்ஸீட் ஆகக்கூடாது. கரெக்ட். பாலிசி கிடைக்கும். பெர்ஃபெக்ட் பத்மா. இதுவும் அததான் சொல்றாங்க பத்மா. ஆ எது பத்மா? ஆமாமா. பத்மா இது 47 அது வந்து 7 ரோமன் லெட்டரு ஏடி அப்படி படிங்க. செக்ஷன்ஸ் 47 பரவால்ல பத்மா. சப்செக்ஷன் ஆ 7 ஏடி 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 அப்படி. ஓகே. சோ இப்ப பாத்தீங்கன்னா பத்மா, இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஷேர் ஹோல்டரு அவன் வந்து அவனோட இத வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றான். அசெட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். ஆம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரீலொகேட் ஆயிட்டான். ஹி இஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் இஸ் கேபிட்டல் அசெட். அது வந்து ஷேரா இருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு 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 பர்ட்டிகுலர் கான்ட்ராக்ட்ல அவனோட இன்ட்ரெஸ்ட் சிக்னிஃபிகன்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க பத்மா, ரீலொகேஷன் ஆகும்போது ஒரு ஷேரையோ இல்ல அவனோட சிக்னிஃபிகன்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த கான்ட்ராக்டையோ இது பண்ணாங்கன்னா, அது வந்து கேபிட்டல் அசெட் கெயின் கால்குலேஷன்ல எடுத்துக்க கூடாது. இந்த கோர்ஸ் ஆஃப் ரீலொகேஷன். ஓகேவா பத்மா? அவனோட டிரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஷேர் ஆர் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் இன்ட்ரெஸ்ட் இன் தி கோர்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ல வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்பர் 1. இங்க வந்து ஆ ரிசல்டன்ட் ஃபண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் வரும் பத்மா. கேபிட்டல் கெயின்ஸ்ல வரும். நான் உங்களுக்கு சொல்றேன் அப்போ. அங்க என்ன வரும்னா, ஒரு ஃபண்ட இந்தியாலே எஸ்டாப்ளிஷ் பண்ணி, ஓகேவா? அத வந்து 3 கேட்டகரி இருக்கும் பத்மா அது. 1, 2, 3. ஐஎஃப்எஸ்சி வந்து அந்த கேட்டகரிய வந்து அப்ரூவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபண்ட் வந்து கேட்டகரி இப்போ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நெறைய ஃபண்ட் இருக்கு பத்மா. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ், இன்வெஸ்ட்மென்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ், வொர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் எக்கச்சக்கமான ஃபண்ட் இருக்கும். ஒவ்வொரு ஃபண்டையும் ஒரு கேட்டகரிக்கு போகும். ஆனா அத அப்ரூவ் பண்றது யாரு அப்டின்னா, இன்டர்நேஷனல் பினான்சியல் சர்வீசஸ் சென்டர் தான் அப்ரூவ் பண்றாங்க. ஓகேவா? சோ நல்லா பாத்துக்கோங்க. ஒரு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையோ, இல்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேரையோ, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் யூனிட்டையோ, இந்த கோர்ஸ் ஆஃப் ரீலொகேஷன் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க. ஓகே. அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, அந்த அந்த அ இந்த ரிசல்ட் ஃபண்டையும் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க. அந்த ஃபண்ட வந்து இந்த ஐஎஃப்எஸ்சி வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தட் வில் நாட் பி கன்சிடர்ட் அஸ் அ ட்ரான்ஸ்ஃபர். புரியுதா பத்மா? இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா சொல்றேன் பத்மா. ஒரு ஷேர் ஆமா ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ஓகேவா? ரிசல்டன்ட் ஃபண்ட்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஐஎஃப்எஸ்சி வந்து அப்ரூவ் பண்ணும் ஒரு ஃபண்ட. ஆம். இது வந்து நீ இந்த கேட்டகரிக்குலாம் எடுத்துட்டு போணும். அது ஒரு பெரிய ஒரு நார்ம் பத்மா. பெரிய நார்மா குடுத்துருக்காங்க. ஐஎஃப்எஸ்சியோடது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய புக்கே இருக்கு. இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர் வந்து டெரிவேட்டிவ்க்கு ஒரு டெஃபினிஷன், அப்புறம் ஆப்ஷன்ஸ்க்கு ஒரு டெஃபினிஷன், ஹெட்ஜிங்க்கு ஒரு டெஃபினிஷன், ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் ஒரு டெஃபினிஷனு, ஒரு ஒரு ஆமாமா பிரீமியம் பே பண்றோம்ல, அதுக்கு ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு மாரி ஒரு ஒரு டெஃபினிஷன் குடுத்துருக்காங்க. இப்போ சின்னதா நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா, செக்ஷன் 47 சப்செக்ஷன் 7 ஏடி என்ன சொல்றதுன்னா, ரீலொகேஷன் ஆகும்போது, ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசெட் அதாவது ஷேரையோ, ஒரு இன்ட்ரெஸ்ட்டையோ, இல்ல ஒரு யூனிட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதையோ நான் வந்து உள்ள ஒரு ரிசல்டன்ட் ஃபண்டோட இன்ட்ரெஸ்ட்டையோ நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்னா, அது என்னோட ரியல் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. கேபிட்டல் கெயின பொறுத்தவரைக்கும். கேபிட்டல் கெயின்ஸ் எப்ப நடக்கும்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசெட் இருந்தா தான் நடக்கும். ஜஸ்ட் பிகாஸ் நான் ரீலொகேஷன் ஆகுறேன்றதுனால அது ஆனா அந்த ரிசல்டன்ட் ஃபண்டுன்றது என்ன அர்த்தம் அப்படின்றது ஃபர்தரா சொல்றான். ஃபண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் பை இன்டர்நேஷனல் பினான்சியல் சென்டர் அண்ட் தே ஒன்லி கேட்டகரைஸ் இட் பத்மா. இந்த ஃபண்டை கேட்டகரி 1ல போடு, 2ல போடு, 3ல போடுன்றது தே ஒன்லி கேட்டகரைஸ் இட். புரியுதா பத்மா? இது அமெண்ட்மென்ட் டு செக்ஷன் 47 இது. அப்புறம் வந்து ஆ பத்மா இந்தியன் பத்மா இது 54 ஈசி. அதாவது இது வந்து சம்ல அப்ளை பண்ணுவோம் பத்மா இது.
ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ். ரெனியூவபிள் எனர்ஜின்றது சுஸ்லான்லாம் இருக்காங்கல்ல பத்மா. சுஸ்லான் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல. தே கெட் இன்டு தி எனர்ஜிய ரெனியூவல் ஆஃப் எனர்ஜிஸ் பண்ணுவாங்க அவங்க. இந்தியால வந்து இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ்ன்னு இருக்காங்க. அவங்க தான் கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்ப சோலார் எனர்ஜிய நீ இப்படிதான் பண்ணணும். வாட்டர் எனர்ஜி இப்படிதான் பண்ணணும். விண்ட் எனர்ஜி இப்படிதான் பண்ணணும்ன்றதுக்கு ஒரு பெரிய கைட்லைன் இருக்கும். அத பிளேஸ் பண்றவங்களே இவங்க தான். இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஓகேவா பத்மா? இவங்க வந்து செக்ஷன் 54 இசி நெறைய இருக்கு பத்மா. செக்ஷன் 54 அப்ளிகேஷன்ஸ்ல எக்கச்சக்கமா இருக்கு. இடி வரும், இசி வரும், இஏ வரும். இசில என்ன சொல்றான்னா, இந்தியன் ரெனியூவபிள் ஏஜென்சி டெவலப்மெண்ட் அதாவது இந்த ஏஜென்சிய வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்றாங்கன்னா, லாங் டெர்ம் ஸ்பெசிஃபைட் அசெட்டா கன்சிடர் பண்றாங்க. எனர்ஜிய அவங்க அசெட் சொத்தா பாக்குறாங்க பத்மா. அததான் சொல்ல வராங்க. இத்தன நாளா என்ன நடந்தது பத்மா? சோ ஃபார் டில் 2018 கார்பன் எமிஷன் நடந்ததா? லாட் ஆஃப் யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸா? கரெக்ட்டா? லாட் ஆஃப் கிளைமேட் சேஞ்சஸ். கிளைமேட் சேஞ்சஸ் இப்போ லாட் ஆஃப் கிளைமேட் சேஞ்சஸ். எக்கச்சக்கமான கிளைமேட் சேஞ்சஸ்னால அழிவுகள். ஆமா வந்து வாட்டர் மூலமா அத வந்து நம்ம வந்து நார்த்லலாம் பார்த்தோம்னா, உத்தராகண்ட்ல அவ்ளோ அழிவு. சவுத்ல பார்த்தோம்னா வயநாடு. ஃபுல் இது. இதெல்லாம் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரிசோர்ஸஸ ப்ராப்பரா நம்ம யூஸ் பண்ணல. கரெக்ட்டா? ஏன் வயநாடுல அவ்ளோ அவ்ளோ ஒரு இது வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அவ்ளோ ஒரு டிஸ்ட்ரக்ஷன். பெர்ஃபெக்ட். ரூல்ஸ் ஃபாலோ பண்றதுல என்ன வந்து நீ இவ்வளவுதான் சக்கையா புழிய முடியும்னா, இவ்வளவுதான் புழிய முடியும். என்ன நீ வந்து புழிஞ்சிட்டு நார் நாரா கிழிச்சு குப்பையில தூக்கி போட்டேன்னா, அப்ப நான் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆவேனா மாட்டேனா? இட் இஸ் லைக் தட் தட் ஒன்லி ஹேப்பன்ட் இன் வயநாடு. அந்த சாயில வந்து கடவுளா மதிக்கணும். இல்லையா? சாயில கடவுளா மதிக்கணும். நீ இந்த சாயில கடவுளா மதிக்காம, அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனர்ஜி ரினியூவபிள் டெவலப்மென்ட் ஏஜென்சிஸ்ன்னு ஒண்ணு வந்திருக்காங்க. நீ என்ன மாரி இரு, என்ன வேணா பண்ணு. ஆனா, இந்த 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 ஒரு இந்த வாட்டர் இருக்கா? வாட்டர நீ இந்த மாரி தான் இவ்வளவு தான் பண்ண முடியும். சோலார் எனர்ஜி இவ்வளவுதான். இப்ப சோலார் எனர்ஜி பேனல்ஸ் எவ்வளவு பேர் வீட்ல வந்துருது பாத்தீங்களா பத்மா? ஆ நெறைய இப்ப இப்ப அப்கமிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சோலார் எனர்ஜி மொட்டை மாடியில இன்ஸ்டால் பண்ணாம இருக்கிறதே இல்ல. கசகரண்டா, அப்பாசாமி, இது பேர் என்ன? பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நியூடெக் எலிவேட்டர் எல்லாம் பாருங்க ஃபுல்லா சோலார் பேனல் போட்டிருக்காங்க. ஏன்னா திஸ் ஆல் கோஸ் பை திஸ் டெவலப்மென்ட் ஏஜென்சி. ஏன் நம்ம வந்து இபிஏ நம்பின்னு இருக்கணும்? ஏன் வாட்டர் டு இபிஏ நம்பின்னு இருக்கணும்? சூரியனை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அதனால இது என்ன பண்ணிட்டாங்கன்னா பத்மா, இந்த இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மென்ட் ஏஜென்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா, லாங் டேர்ம் ஸ்பெசிஃபைட் ஒரு சொத்து. எனக்கு சூரியன்ன்றது ஒரு சொத்து. ஓகே. தண்ணீன்றது சொத்து. ஏர்ன்றது சொத்து. இது எல்லாத்தையும் ஒரு அழகா பாங்கா பண்ற ஒரு ஏஜென்சிய என்ன சொல்ட்டாங்க? லாங் டெர்ம் ஸ்பெசிஃபைட் அசெட்ன்னு சொல்ட்டாங்க. ஓகேவா பத்மா? இதுவரைக்கும் ஓகேவா? புரியுதா பத்மா? குட், குட். இப்ப பாருங்க பத்மா, அடுத்தது வந்து டிவிடெண்ட். டிவிடெண்ட்னா என்ன அர்த்தம் பத்மா? வாட் டு யூ மீன் பை டிவிடெண்ட்? ம். அதாவது டிவிடெண்ட்னா என்ன அர்த்தம்னா, நான் ஷேர் வாங்குறேன். நான் வந்து ஹிண்டல்கோ ஷேர் வாங்கி வச்சிருக்கேன் பத்மா. ஓகே. இந்த ஹிண்டல்கோ ஷேர் வந்து எனக்கு செம்மையா பெனிஃபிட் குடுத்துட்டு இருக்கு. நடுவுல வந்து அவன் என்ன நடுவுல நடுவுல உங்களுக்கு எக்ஸ்ட்ரார்டினரி ப்ராஃபிட்ஸ் வருது. எனக்கு வந்து 0.3% 0.4% எவ்ரி 2 இயர்ஸ் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆஸ் a ஷேர் ஹோல்டர் இட் இஸ் a மோட்டிவேஷன். சி ஹிண்டல்கோ வந்து பிரைஸ் என்னமோ பெருசா இன்கிரீஸ் ஆகல. ஆனா அவன் பெர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டன்ட்டா இருக்கிறதுனால, பிரைஸ் தான் இன்கிரீஸ் ஆயி தான் உனக்கு நான் பெனிஃபிட் நான் இப்ப ஷேர் வாங்கின பர்ப்பஸ் என்ன? ஒரு 40% ரிட்டர்ன் கிடைச்சதுன்னா, அத வந்து நம்ம எடுத்து திருப்பி வேற ஷேர்ல போடலான்றதுக்கு தான் வாங்கினேன். ஆனா எனக்கு 40% ரிட்டர்ன் இன்னும் வரல. ஆனா கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றான். கம்பெனி அப்புடன்ட்டா பெர்ஃபார்ம் பண்றான். நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்குது. இங்க பாருங்க. ஆ.
கரெக்ட்டா வந்துருச்சா?